அன்புக்கும் பண்புக்கும் பாசம் இந்த என் ஆயர் குலத்தின் உறவுகளுக்கு, எதிர்குலத்தின் வம்சவழிகள் அனைவர்களுக்கும், வடுகாயர் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இளையரச நந்தல்களை என்று காவல் வாழ்கின்ற கலைக்காவடி ஐயன் நாடு 36 பற்றி மக்களுக்கும் குலதெய்வமாகப்பட்ட வெங்குருதை வேந்தன் வினதிக்கு மன்னன் பொங்குருதை வேந்தன் புகழ்பெற்ற பொன்னப்பனுடைய ஆதி எங்களுடைய ஆலயம் என்றால் 21 கூட்டர் 61 வந்தி கச்சையும் கச்ச கச்சத்திர பாண்டியன் கருகச்சவண்ணன் கஞ்சா போது உள்ள ராசன் பொன்னப்பன் என் சமீம்கோட்டை அருகடையில் கம்மா கரமேலே கல்லான மேடையிலே கல்மேடையில் பள்ளி கொண்டவன். சின்ன நீராவி பெரிய நீராவி சமீனாக ஆண்டு கொண்டிருக்கும் வேளையிலே அந்நியர் காலத்தில் நம்மளுக்கு அத்துரிச்சல் ஏற்படக்கூடிய வேளையில மலையாளம் தேசத்தில் இருந்து இந்திராணி முதல்வனாக ராமப்பகடியின் புத்திரனாக என் அம்மா சோட்டானிக்கரை பகவதியாளிடத்தில் சேவகனாக பணிபுரிந்து இருக்க போது இந்த சமீனுடைய அரண்மனையில் இருந்து கணக்கனாக இருந்தவரின் கலைக்காவுடையார் உடையவரும் இத்தனையோ ஆலயங்கள் ஐயனுடைய ஆலயங்கள் திருக்கோவில் இருந்தாலும் வெள்ளக்குருதான் நமக்கு உண்மையாகவே நெத்தி சுட்டி வாலாமட சுழி கோட்டை மரக்குருதை தான் நம்மளுடைய குருதை. ஆளியராத கன்னி குருதைய இளையரச நந்தல் சமீன் நமக்கு கொடுத்து நம்மளுக்கு பூரியமாகப்பட்ட ஆதி கோயில் வந்து தோணதால் ஐயன் நமக்கு குலதெய்வமாக இருக்க போது அங்க இருந்து இது வந்து நம்மளுடைய சமஸ்தானமாக இருந்தது இளையரச நந்தல். அங்கிருந்து பிடிமண் எடுத்துட்டு வந்து இங்க நம்ம வழங்கின உடனே ஏதோ ஆதி காலத்தில் சொன்ன மாதிரி வாழ்ந்து கட்டவன் வடதிசை செல்லுன்னு சொன்னது போல் நம்ம வடக்க வரவும் நம்ம கை ஓங்கி விட்டது, தெற்க உள்ள தோணதால் தேர்ந்து விட்டது. நம்மளுடைய ஆதி ஐயனுக்கு முன்னால நம்மளுடைய தளபதியாக இருக்கக்கூடியவர் வேறுபுத்திரர் தான். நம்ம சமீன் கோட்டை அருகடையில் அருவாமடையில் காவலுக்கு இருக்கக்கூடியவர் தான் 21 கூட்டவர் 61 பந்திக்கும் அப்பாற்பட்டவன் தான் நம்மளுடைய பொன்வரியன் வந்து நாடு 36க்கும் கேள்வி கேட்பாரு இல்லாம அவர் வந்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். மனிதர்களாக ஆண்டு தாய் பேர் இந்திராணி தகப்பும் பேர் ராமப்பகடை யாருடைய புதல்வனாகி இருந்து 21 வயதுக்குள்ளாக நம்மளிடத்தில் வந்து அவர் காலம் சென்றவுடன் அவர் இன்னைக்கு நாடு 36 மக்களும் தகப்பனாக இன்னைக்கு நம்ம மேடை கட்டி வச்சு ஐயனுடைய பேர் முதலாளியாகவும் பொன்னப்பனுடைய பேர் மேடை முதலாளியாகவும், அதனாலதான் நம்ம இன்னைக்கும் நம்ம பொன்னப்பனுக்கு மலைச்சாமி மலையாளத்தான் தங்கவேல்காரா அப்படி என்று சொல்லு கேரளாவில இருந்து நம்மளை காக்க வந்த தெய்வம். நம்மளுடைய இளையரச நந்தல் நம்ம ஐயனுடைய ஆலயம், நம்மளுடைய அரமனை சின்ன நீராய் பெரிய நீராயுடைய அரமனை அவங்க காலத்துக்கு பின்ன நம்ம இதை கோயிலாக ஆக்கி விட்டோம். அதோடைய கரையில இருக்க அம்மாக்கமாறு நம்மளுடைய வர்க்கத்தில் உள்ள அம்மாக்கமாறு அந்நியர் காலத்திற்கு அவங்க கையில் அகப்படக்கூடாது என்று சென்று இண்டு எசங்கு இந்த இதுகள்ல மறைஞ்சி அவங்களுடைய சொல்லால அவர்கள் தீப்பிடிச்சு எரிஞ்சு தலைமுடி ஒரு பக்கமும் கொசுவும் ஒரு பக்கமும் போய் விழுந்து இன்னைக்கு நம்ம மாலக்காரி சேலக்காரி பொம்மாயி ராக்காயி என்று நம்ம வணங்கி கொண்டோம். அவங்களுக்கு நம்ம குடியை வெளுத்தவதான் நம்ம ஐயனுக்கு பொன்னப்பனுக்கு வலக்கைப்புறத்துல இருக்க சேலக்காரி அம்மா. அவரு வண்ணார் குலத்தில் பிறந்தவா, நமக்கு குடிகாத்தவா. நம்ம அம்மாக்குமாரே போயிட்டாகல, நீ நம்ம இருந்து என்னன்னா அவளும் தானா தீ குளிச்சு எரிஞ்சவா. அந்த பெருமை நம்ம ஐயனுடைய பக்கத்துல இருக்க சேலக்காரி அம்மா நம்மளுடைய கூட்டுறவுக்கு அப்பாற்பட்டுனாலும் நம்மளுக்கு குடிகாக்க வந்தவள், நம்மளுடைய குடிய வெளுத்து நமக்கு சேவை செஞ்சவள் தான் அந்த சேலக்காரி அம்மா. இப்படி நம்ம நாடு 36 வணங்கி கொண்டு இருக்கும் வேளையில இளையரசந்தல் சமீன் எனக்குத்தான் ஆலயம் என்று அவன் கேரளாவிலிருந்து பல தொழிலாளிகளை கொண்டு வந்து பல இன்னலுக்கு இது பண்ணதுனால் நம்ம பூசாரி உயிருக்கு பயந்து அவங்ககிட்ட குடி போனதுனாலதான் பிறக்கும் பிள்ளைக்கும் ஊமச்சவுண்டு காட்ட வச்சு உன்னை மணியாட்ட வச்சு என்று சொன்ன வாக்கு அது என்னுடைய இன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு எழுப்பட்டு நாங்கள் நாங்களா அவங்ககிட்ட கேட்ட ஒரு வழக்கையில இன்னைக்கு உள்ள வாரிசுகளுக்கு அந்த இதுகள் இல்லை. இருந்தாலும் முதல் அவருக்கு மணி அடிக்கும் போது ஊமச்சவுண்டு காட்டித்தான் மணி அடிக்கணும் என்று ஆரம்ப விதி.
அதே மாதிரி நம்மளுடைய ஐயனுடைய திருக்கோயிலுக்குள்ள உள்ள போன உடனே நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் லாட சன்னாசி. லாட சன்னாசி யார் என்றால் உலக கணக்கன் சித்த வைத்த நயனாரு. மறுத்து சங்குபுதத்தார். சங்குபுதத்தார்னு சொல்லுறது யாருன்னா குருதைக்கு மேற்கிட்டு கை உயரமாக தூக்கி இருக்கிறது. அவரையும் வணங்கிட்டு நந்தீஸ்வரனை வணங்கிட்டு உள்ள செல்லலாம். வீரபத்திரனையும் வணங்கிட்டு உள்ள செல்லணும். இதுதான் முதல் தெய்வம், ஐயனுக்கு முன்னோடி. இவங்களெல்லாம் வணங்கிட்டு உள்ள போனாத்தான் ஐயன் நமக்கு அருள் வசிப்பாரு. மீண்டும் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் ஐயனுக்கு வலக்கை புறத்தில் தல விருச்சகம் வில்வ மரம் அமைந்தது நம்ம ஆலயத்துல ரொம்ப மிக்க சிறப்பு. அது மாதிரி கேட்டவருக்கு கேட்ட வரமும், குறித்தவருக்கு குறித்த வரமும், நினைத்தவருக்கு நினைச்ச வரமும் கொடுக்கக்கூடிய என் மேட முதலாளி, என் பொன்னப்பன், என் தங்கவேல்காரன், என் பேரங்கை ஆண்டவன், என் பூட்டங்கை ஆண்டவன், என் தகப்பங்கை ஆண்டவன் என்று என் கையில் வந்து வழக்கை கொடுத்த பொன்னப்பன், புகழே புகழப்பா. என்னுடைய ஐயன் பொன்னப்பன் எந்த விதத்தில் நம்மளுடைய இடத்துக்கு வந்தார் என்று சொல்லுதேன். அந்நியர் காலத்தில் அந்நியர்களுக்காக பயந்து நம்ம ஆயர்வாடி நம்மளுடைய சிரம பூமி, அதை விட்டு தென்முகம் திரும்பி வந்ததுனாலதான் காரோ ரயிலோ இல்லாத ஒரு காரணத்தில் நம்ம நடப்பயணமாக வந்து காடு காடாக ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு பேரோடு விலகி வந்து இருந்ததுனாலதான் நமக்கு வல் இடையர் என்று பேர் வந்த காரணம். வலிமையோடு நடந்து வந்து செயல்பட்டதுனாலையும் இடத்தொழில் புரிவதனாலையும் நமக்கு வல்லிடையர் என்ற பெயர் கொடுத்தார்கள். அப்போ இளையரசனந்தல் சமீன் சின்ன நீராவி பெரிய நீராவி அவளுடைய உடன் பிறந்த சகோதரி எல்லாரும் நம்மளுடைய சிவஸ்தானத்தில் சமஸ்தானத்தில் இருக்கும்போது இனி மேலால நமக்கு ஒரு வார்த்தாட்டி வைக்க ஒரு திறமை உள்ளவன் நம்ம பாதுகாக்கிறதுக்கும் நம்ம உடைமைகளையும் நம்ம உரிமைகளையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன உடனே மலையாளம் சென்று சோட்டானிக்கரை பகுதியில் அம்மாள் இடத்தில் 64 சிஷியர்கள் இருக்கார்கள். அந்த இடம் நீ சென்று உனக்கு வேணுங்கக்கூடிய ஒரு வீரனை கூட்டுவான் என்று சொன்ன உடனே நம்மளுடைய ஐயன் சென்றாராம். ஐயன் சென்ற உடனே ஐயன் சொல்லுதாரு, நம்மளுடைய ஐயா முதலாளிட்ட சின்ன நீரா பெரிய நீராகிட்ட சொல்லுதாரு, எனக்கு அந்த பாதை தெரியாத, நான் எப்படி போவேன்னு, என் குருத வழிகாட்டு, நீ சென்று வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் குருதையில் ஏறி சென்று போகும்போது கிளியரா சோட்டானிக்கரை பகவதியால் இடத்தில் அரமனைக்குள் நுழைய போது தல வாசல்ல இருக்கவன் நம்ம பொன்னப்பன். தாய் வைத்த வேறு தாய் தாப்பன் வைத்த வேறு பொண்ணு, எந்த நேரமும் போத வெறி இருப்பதனால் பொன் வெறியன் என்று அவனுக்கு பட்டம் வந்தது. அப்ப இவர் ஓடி ஒதுங்கினாராம் நம்ம ஐயனை கண்ட உடனே. அப்போ உள்ள இருந்து ராணி கேட்டாலாம், சோட்டானிக்கரை பகவதியா, யாரையும் உள்ள கேள்வி கேட்பாடு இல்லாம விடமாட்டேப்பா, நீ எப்படி நீ உள்ள விட்டுட்ட அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஐயன் பொன்னப்பன் சொன்ன பதில் என்ன என்றால், அள்ளி தலை முடிந்திருக்கான், 5 பஞ்சாசரங்களை 5 அணிந்திருக்கான், தங்க நிறம் போல் இருக்கான், குருதமேல் வந்திருக்கானே, அவனை நான் சாதியான சக்கினியின் இல்லோ, நான் எப்படி அம்மா அவனை நான் உப்பாட்டி என்று சொல்லி அம்மாள் இடத்தில் விட கொடுத்தாராம். அம்மாள் இடத்தில் குருதையும் பாதமணிந்து ஐயனும் பாதமணிந்து கேட்டாராம் வேணும் என்று. ஆனா வெறிய நீ யாரு வேணுமோ கூட்டு போன்னு சொன்ன உடனே பொன்னப்பனை கையை பிடிச்சு அவர் கூட்டாராம். அப்பந்தான் சொன்னாலாம், அம்மா பகவதி, செத்த மாடுதும்பான் செத்த ஆடுதும்பான், ஒரு முட்டி சாரையத்தையும் அடிநாக்கு நனையாம விடுவான், நீ சாதியோ பிராமண, இவன் உனக்கு வேண்டாம்ப்பா, நீ அடுத்த ஆளை கூட்டு சென்று போ அப்படின்னு சொன்னதுக்கு இவன் தான் வேணும் என்று சொன்னாராம். சரி என்று இவர் சொல்லுக்கு இணங்க அவரிடத்தில் இவர் பொறுப்பெல்லாம் கொடுத்து விட்டு அவருக்கு பின் குருதையில் அமர்ந்து வந்தாராம். வந்து சீரும் சிறப்போடு நம்மளுடைய அரமனையில் சென்று இருக்கக்கூடிய வேளையில இவருக்கு கொஞ்சம் மண்டக்கரமாகி விட்டது. பொன்னப்பனுக்கு என்னன்னா, எப்பா நம்மளை தாம் பிள்ளைமானி பார்த்துக்கிட்டார, அவன் பிராமணனா இருந்தாலும் நம்மளை பிள்ளைமானில நம்மளை பாவிக்கான்னு சொல்லி மதுவும் மாமிசமும் அடைந்து போத வெறியில ஐயன் இடத்தில் போன உடனே ஐயன் வலது பெருங்காலால எத்தினாராம், எனக்கு ஒரு குறுக்கத்துக்கு அப்பால் போயிரு, என் பேர் முதலாளி, உன் பேர் மேட முதலாளி, எனக்கு முதல் பூசை 2வது பூசை உனக்கு, என் பிள்ளைய உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யும் அப்படி என்று சொன்னதுனாலதான் வெறிய ஒரு குறுக்கம், நம்ம ஐயனுடைய ஆலயத்துக்கும் வெறியனுக்கும் ஒரு குறுக்கம். அந்த ஒரு குறுக்கத்துக்கு அப்பால் சமீன்கோட்டை அருகடையில் ஒரு குறுக்கத்துக்கு அப்பால் கம்மா கரமேலே கல்லான மேடையில் கச்சையுங்கச்சே கச்சத்துரப்பாண்டியன் கருங்கச்ச மன்னன் கஞ்சாப்போது உள்ள ராசன் என் பொன்னப்பன்
அமர்ந்த விதம் இது. எல்லாம் அனைத்த மாசி மகா சிவராத்திரி அனைத்த ஒரு தேவாலயங்களிலையும் நாள் சைவ படப்பும் மறுநாள் கிடாவெட்டு நிகழ்வுகளும் அன்றோட அந்த நிகழ்ச்சிகள் முடிந்துவிடும். நம்மளுடைய தேவாலயத்தில் இளையரசனந்தல் விளைக்காவுடைய ஐயனுடைய ஆலயத்தில் 3வது நாளாக தான் நம்ம கிடாவெட்டு நடக்கும். என்ன என்றால், நம்மளுக்கு முதலானவன் மூளை பரம்பொருளான ஆதி தோணதால் ஐயனுடைய ஆலயத்தில் நிகழ்ச்சி முடிந்தவுடன் மறுநாள் நமக்கு கிடாவெட்டு. அந்த ஒரு காரணம். 2வது, நம்மளுடைய ஐயன் மனிதராக வாழ்ந்து அவர் தேவலோகம் சென்றவுடனே நாடு 36 தகப்பம் என்று அவரை பாவித்து நம்மளுடைய இளையரசனந்தல் சமீனுடைய அரமனை பக்கம் நம்மளுடைய இடம் ஒன்று. அந்த இடத்துல இருந்து வேளாறுகளால் மண்ணால் சிலை செய்து அங்கு இருந்து இளந்தரம் பண்ணி அவரை கோலாகலமாக கொண்டாடி நாடு 36 வட்டி மக்கள் இதயங்கள் பூச்சொரிய என்றென்றும் பொன்னப்பா என்று அவனுடைய குரல் ஓங்க அவரை வான வேடிக்கைகள் முழங்க ஆரவாரத்தோட கொண்டு வந்து எங்கள் மேடையில் நிலைநிறுத்தி அன்று இரவு 12 மணி பூசை. எந்த இடத்திலையும் நடக்காத ஒரு சிறப்பு என்றால் கழுச்சாவை. மற்ற இடத்தில் ஒரு சாவை தான் கழுப்போடுவார்கள், அதோடு அது முடிந்துவிடும். நாங்கள் எத்தனை சாவலாக இருந்தாலும் அந்த கழுப்போடுவோம் கோயில் சாவை என்று. அந்த கழுப்போடு நிகழ்ச்சி முடிந்து அதுக்கு பின்தான் கிடாவெட்டு நிகழ்ச்சிகள் முடிவதற்கு முன்னும் கழுப்போட்டதுக்கு பின்னுமாக இந்த 2க்கும் இடப்பட்ட டயத்தில் கேட்டவருக்கு கேட்ட வரமும் குறித்தவருக்கு குறித்த வரமும் எத்தனையோ புத்தர சம்பத்தில்லாத சந்தன பாக்கியம் உள்ள மக்களுக்கு குழந்தை வரங்களும் மாங்கலியம் குறைபட்டு நிற்கக்கூடிய மக்களுக்கு மாலை ஒப்பதுக்கும் அவங்களுடைய இன்னல்களை கஷ்டங்களை நீப்பதற்கும் அத்தனை பேர்களுக்கும் கேட்ட வரம் குறித்த வரமும் நினைச்ச நேரத்தில் கொடுக்கக்கூடிய என் பெருமானாக என் ஐயன் நாடு 36 வட்டியும் மேட முதலாளியாக எந்த ஒரு ஆவதாபத்து வந்தாலும் குருத பிறங்காலால எமதட்டம் என்ன குருத பிறங்காலால தட்டி காப்பம் என்று சொன்ன என் ஆதி காலத்தில் என் சீயாங்காலத்திலே சொன்ன வாக்குறுதி உண்டு. அதே மாதிரி வில்லுருண்டைக்கு கூட பிறவருக்கு ஒரு மண் கொடுக்க மாட்டேன்டா அப்படி என்று நெஞ்சு தட்டி சபதம் எடுத்தவன் உலக மகா புகழ்பெற்ற பாண்டி முனிய ஈஸ்வரன். அந்த பாண்டி முனிய ஈஸ்வரன்கிட்டே இவன் வரம் பெற்று அவனிடத்திலே வழக்கை வாங்கினாராம். என்ன என்றால், தேங்காவை தின்னாலும் திம்பன் சிரட்டையை நான் கொடுக்க மாட்டேனடா, நீ எந்த வழியில் போனாலும் நீ அடங்கா விடாதியாக நீ முனியேஸ்வரனாக இருந்தாலும் பொன்னப்பனுடைய பிள்ளைகளையும் பொன்னப்பனுடைய வேறு என்னுடைய வழிவம்ச வழிகளை ஏறிட்டு கூட நீ பார்க்கக்கூடாது என்று ஆதில் அவர் வாங்கின சத்தியம் இந்தளவும் அது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கு. அவர் அள்ளி கொடுத்த சாம்பல் இன்னைக்கும் அழிவு ஆகாது. அவர் சொல்லி கொடுத்த சாம்பல் என்னைக்கும் பழுதாகாது. எல்லா மக்களுக்கும் வாழ்வதற்கும் வாழ்வு சுவச்சம் பெற்று வாழ்வதற்கும் கல்வி திறம்பெற்று வாழ்வதற்கும் நோய் நொம்பலம் இல்லாம வாழ்வதற்கும் வாழ்வழிக்க வந்த எங்கள் குல நாயகன் என் தலையென்று காவல் வாடுகின்ற தலைக்காவடி ஐயனுக்கு முன்னால் கம்மா கடமையிலே கல்லான மேடையில் பள்ளி கொண்ட மேட முதலாளி பகலே புகழப்பா உன்புகழ் சரணமப்பா. எல்லா மக்களும் மாசி சிவராத்திரி வந்து எங்களுடைய ஐயனுடைய அருள் பெற்று எல்லாரும் வாழ்க்கையில் மேலும் மேலோங்கி செல்வதற்கும் வாழ்க்கையில் சுட்சம் பெற்று வாழ்வதற்கு அனைவர்களும் வந்து எங்க ஐயனை தரிசனம் பெற்று சென்று வர வேண்டும் என்று உங்களை இரு பண்பும் இருகையும் கொப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.